கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு கோர சம்பவம் தான் ரிதன்யாவுடைய தற்கொலை. தன்னுடைய கணவர், மாமியார், மாமனார் இப்படி பல பேருமே தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதாகவும், அதையும் தாண்டி மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, தான் நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டேன். இதுக்கப்புறமா என்னால உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற மாரியான உருக்கமான ஒரு பதிவ தன்னுடைய அப்பாக்கு அனுப்பிச்சுட்டு, இவங்க மருந்து குடிச்சு சூசைட் அட்டெண்ட் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் எப்படியாச்சும் இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தணும். ரிதன்யா வழக்க சரியா விசாரிக்கல. அதையும் தாண்டி ரிதன்யாவுடைய கணவரான கவின் அவர்களுடைய போன ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சார்ந்த விசாரணைகள் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில இந்த விசாரணையில ஒரு சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஒரு விசாரணைய அதாச்சும் நீதிபதியான சதீஷ்குமார் அவர்களுடைய முன்னிலையில விசாரணைக்கு வந்திருந்தது. இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிதன்யாவுடைய இந்த ஒரு தற்கொலை கேஸ சிபிஐக்கு மாற்றதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதையும் தாண்டி இப்ப போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. ரிதன்யாவுடைய கேஸ முழுசா விசாரிக்கல, என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், நான் இதை சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற வகையில ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் ஒரு பக்கம் இதுக்காக போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரிதன்யா அவர்களுடைய கணவரான கவின் அவர்களுடைய போனும் தடவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயங்கள் வெளிவரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்திருக்கு. சிபிஐக்கு மாத்துறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விஷயமா தான் வெளிவந்திருக்கு.